Hello viewers, welcome to Super Brain. Third sum பார்க்கலாம். If the roots of this are real and equal, இது வந்து arithmetic progressionல இருக்கு அப்படின்னு நம்ம prove பண்ணணும். So first வந்து நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இது real and equal சொல்லிருக்காங்க இல்லையா. The roots வந்து real and equal-ஆ இருந்துச்சுன்னா discriminant நமக்கு எப்படி இருக்கும்னா equal to 0-வா இருக்கும். அதாவது b square minus 4ac equal to 0ன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ab எல்லாம் வந்து small letterல கொடுத்ததுனால நான் இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் எடுத்துக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ டெல்லுக்கு பதிலாக b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தென் ப்ரூவ் தட் b, a, c ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்ன, ஏபி. நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டர்ல ஏபி ஜிபி எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு 3 நம்பர் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா b, a, c நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. a, b, c நீங்கள் எழுதக்கூடாது. அவங்க எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்கள் எழுதணும். அப்போ தான் அது வந்து ஏபியில் இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் மிடில் டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்கா. அப்போ ட்வைஸ் மிடில் டேர்ம் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம். ஸோ நடுவில் இருக்கிற நம்பரை 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பருக்கும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோடைய கண்டிஷன். அதாவது 3 நம்பர் வந்து ஏபியில் இருக்குன்னா கண்டிஷன் வந்து 2a ஈக்குவல் டு b + c. ஸோ நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஆன்சர் நமக்கு வந்துடுச்சுன்னா இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். a minus b into x square plus b minus c into x plus c minus a equal to 0. இதில் நம்ம இது ஏற்கனவே ஸ்மால் ஏபி எல்லாம் கொடுத்ததுனால கேபிட்டல் ஏ உடைய வேல்யூ என்னவா இருக்கும், x square கோஎஃபிஷியன்ட் a minus b. அப்புறம் b பார்த்தீங்கன்னா b minus c. நெக்ஸ்ட்டு c பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் c minus a. ஸோ இது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது b minus c the whole ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் 4 இன்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா a மைனஸ் b இன்ட்டு c வந்து c மைனஸ் a ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்னால எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது b ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் 2ab சொல்லும் போது 2 கூட இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் போது 2bcன்னு வந்துடும். ப்ளஸ் b ஸ்கொயர்னு சொல்லும் போது c ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து 4 இன்ட்டு இது இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4 போட்டுக்கிறேன். ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம், அடுத்த டேர்மில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a மைனஸ் பி இன்ட்டு c மைனஸ் a ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். சரி, இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஏ கூட இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏசி அப்படின்ட்டு ஆகிடும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் ஆகிடும். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்துடும். பி இன்ட்டு சி வந்து பிசி ஆகிடும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஏ இன்ட்டு பி வந்து ஏபின்ட்டு வந்துடும். ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த 4ஆல் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ மைனஸ் 4 இன்ட்டு ஏசி வந்து மைனஸ் 4ac வந்துடும். இதுவும் மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து 4a ஸ்கொயர் ஆகிடும். ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். 4 இன்ட்டு பிசி வந்து ப்ளஸ் 4bc ஆகிடும். இப்போ பாருங்கள், இது மைனஸ் இது ப்ளஸ், அதனால மைனஸ் வந்துடும். 4 இன்ட்டு ஏபி வந்து 4ab ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆர்டராக எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு வந்து 4 வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ 4a ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் b ஸ்கொயர் எழுதிக்கலாம். ப்ளஸ் c ஸ்கொயர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏபி வர்றதை எழுதலாம். ஏபி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது, என்ன இருக்குன்னா மைனஸ் 4ab இருக்குது. நெக்ஸ்ட் பிசி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிசி இருக்குது, இங்கே ஒரு பிசி இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்கும்போது இங்கே மைனஸ் 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் 4 இருக்குது. ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். இப்போ 4ல் 2 போச்சுன்னா 2 வரும். பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் 2 பிசி அப்படின்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பிசி முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் இந்த ஏசி ஒன்று தான் இருக்குது. ஸோ மைனஸ் 4ac போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி கிடச்சிருக்கு. என்ன ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்திருக்கு. அப்புறம் ஏபி பிசி ஏசி எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab plus 2bc plus
2ac or ca போட்டுக்கலாம். ca equal to 0. ஸோ இதுதான் வந்து அந்த ஐடென்டிட்டி. இது வந்து இது கூட கம்பேர் பண்ணி இந்த ஃபார்மில் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ ஏ ஸ்கொயர்னு சொல்லும்போது நமக்கு இதை வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக எழுத போகிறோம். இப்போ இது எப்படி எழுதலாம்? 2a the whole square எழுதிக்கலாமா? இப்போ 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4 வரும், ஏக்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு a ஸ்கொயர் ஆகிடும். அப்புறம் இது என்ன இருக்குது? b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இப்போ இது வந்து நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்மில் எழுதணும். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன எடுத்து, இது ஏ இது பி இது சி. நமக்கு ஏ பார்த்தீங்கன்னா 2aன்னு எடுத்திருக்கோம். பி வந்து நமக்கு பி தான் இங்கே. ஓகே, ஸோ ஆனால் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வந்ததுனால கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுத்துக்கு நம்ம இங்கே மைனஸ் போட்டால் தான் நமக்கு இங்கே மைனஸாக சேஞ்ச் ஆகும். அதனால எங்கே மைனஸ் போடலாம்? இதுக்கு போடலாமா இல்லை இதுக்கு போடலாமா, ஏக்கு போடலாமா பிக்கு போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன வேரியபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏ வந்திருக்கு, இதுலேயும் ஏ வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம மைனஸ் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ 2 வேரியபிள் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும். இதுக்கும் மைனஸ் போடணும். இப்படியும் போடலாம், ஆனால் ஏக்கு ப்ளஸ் போடணும். அப்படி போடும்போது இல்லைன்னா ஏக்கு மட்டும் நீங்கள் மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்துலேயும் காமனாக ஏ இருக்கிறதுனால நான் ஏக்கு வந்து இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இந்த பி அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் இப்போ இதை எழுத போகிறோம். 2 அப்படியே இருக்கும். பி வந்து நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். சியும் வந்து நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி 2 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி வந்து நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? -2aன்னு எடுத்திருக்கோம். அதனால இங்கேயும் நீங்கள் மைனஸ் கண்டிப்பாக போடணும். இங்கேயும் -2a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஃபார்மில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்திருக்கு. கரெக்டாக வந்திருக்கா? இதே தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மில் நமக்கு வந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுத முடியும்னா இந்த மாதிரி எழுத முடியும். a + b + c the whole squareன்னு எழுத முடியும். அப்போ a அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா -2a + b அப்படியே தான் வரும், c அப்படியே தான் இருக்கும். a மட்டும்தான் நமக்கு -2a வந்துடும். ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். எதுக்கு பதிலாக இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி எழுதிட முடியும் நம்மளால. அப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட்டுடலாம். இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம வரும்போது ஸ்கொயர் ரூட்டில் வந்துடும். அப்போ அது வந்து 0 தான் இருக்கிறதுனால 0 தான் நமக்கு வரும். இப்போ -2a + b + c = 0 தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வந்து 0 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த -2a நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா b + c = +2a நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கண்டிஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். 3 நம்பர் வந்து ஏபியில் இருக்கணும்னா கண்டிஷன் 2a = b + c. இந்த கண்டிஷன் வந்துடுச்சுன்னா b, a, c இது 3மே வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இப்போ அந்த கண்டிஷன் தான் வந்திருக்கு பாருங்கள். 2a = b + c வந்துருச்சா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா therefore b, a, c இந்த ஆர்டரை மாற்றி எழுதாதீங்க. இப்படியே தான் எழுதணும். r in AP அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.